கொழும்பு கோட்டை நீதிமன்றத்திலே மிக முக்கியமான ஒரு உத்தரவு இன்று பிறப்பிக்கப்பட்டது. அதைத்தான் நாங்கள் பிரேக்கிங் நியூஸாக இன்று காலையிலே உங்களுக்கு வழங்கி இருந்தோம். அது சம்பந்தமாக இன்னும் மேலதிக பல தகவல்கள் இன்று மாலையிலிருந்து எங்களுக்கு கிடைத்திருக்கின்றது. அவற்றையும் நாங்கள் இந்த நிகழ்ச்சியினூடாக விவரமாக உங்களுக்கு தெரியப்படுத்த போகின்றோம். மிக மிக முக்கியமான தகவல், மிக சுவாரஸ்யமான தகவல்கள் இன்று கிடைத்திருக்கின்றது. தான் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் ஈஸ்டர் அட்டாக்கின் பிரதான சூத்திரதாரி யார் என்பதை தேடிச் செல்லும் விசாரணைகளை மேற்கொண்டு வரும் இந்த விசாரணைகளில் இன்று பல புதிய முக்கியமான நிறைய விடயங்கள் கொழும்பு கோட்டை நீதிமன்றத்திலே வெளிப்படுத்தப்பட்டிருக்கின்றது. இன்றைய தினம் கொழும்பு கோட்டை நீதிமன்றத்திலே ஈஸ்டர் அட்டாக் சம்பந்தமாக சேனல் 4 தொலைக்காட்சிக்கு அசாத் மௌலானா வழங்கிய செவ்வி நேர்காணலில் பேசப்பட்ட விடயங்கள் தொடர்பாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்ற வழக்கு விசாரணை என்றும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இந்த வழக்கு சம்பந்தமாக இதற்கு முன்பதாக நாங்கள் எத்தனையோ காணொளிகளில் அன்றன்றைய தினத்துக்கான அப்டேட்டுகளை தொடர்ந்து உங்களுக்கு வழங்கி வருகின்றோம். அதன் அடிப்படையில் CSR அமைப்பின் டைரக்டர் ஃபாதர் ரொஹான் சில்வா CIDயில் முன்வைத்த அந்த முறைப்பாட்டுக்கு அமைய CID அதிகாரிகளால் முன்னெடுக்கப்பட்ட விசாரணைகளை அடுத்து நீதிமன்றத்தில் தொடரப்பட்ட வழக்கு தான் இன்றும் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது. இந்த விசாரணையில் இந்த வழக்கின் பிரதான சந்தேக நபர்கள் 3 இருக்கின்றார்கள். தொடர்ந்தும் அவர்கள் யார் என்றால் யாசிம் பாபா, ஜெகில்பாஸ், சமந்த, அதே போல இறுதியாக இணைந்தவர் தான் துவான் சுரேஷ் சலை. 3 இராணுவ புலனாய்வு பிரிவில் இராணுவத்தில் முக்கிய பதவிகளில் இருந்தவர்கள். ஏன் இவர்கள் 3 முக்கிய சந்தேக நபர்கள் என்றால் அதற்கான விவரங்களும் எங்களுடைய கடந்த நாட்களில் நாங்கள் பதிவு செய்து வழங்கிய காணொளிகளில் இருக்கின்றது. இவர்கள் 3 சம்பந்தமாகவும் நிறைய விவரங்கள் வெளிப்படுத்தப்பட்ட நிலையில் இன்று இவர்களுடைய வாக்குமூலங்கள் எல்லாம் வைத்து பார்க்கும் போது 3 எதிராக வெளிநாட்டு தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இவர்கள் 3 சம்பந்தமாக CIDயில் விசேட விசாரணை பிரிவுகள் விசாரணைகளை தொடர்ந்தும் நீண்ட விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றார்கள், தீவிரமாக விசாரித்து வருகின்றார்கள். அதற்காகத்தான் இங்கிருந்து CID பணிப்பாளர் ஷானி அபேசேகர உள்ளிட்ட குழுவினர் பிரான்ஸ் வரை சென்று அசாத் மௌலானாவிடமும் வாக்கு மூலம் பெற்று வந்தார்கள். அசாத் மௌலானா தான் இந்த வழக்கின் பிரதான சாட்சியாளர். காரணம், சேனல் 4 தொலைக்காட்சிக்கு அவர் வழங்கிய செவ்வியில் அவர் வெளிப்படுத்திய விடயங்கள் தான் மிக முக்கியமாக இருக்கின்றது.